உன்னோட தொட்டி பேர் என்ன? உன் தொட்டி டயானாவா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. டயானா. ஓகே. ரஷ். இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன். என்னது? அழகின்னு வச்சிருவோமா? அழகி. உங்க தொட்டி பேர் என்ன? அழகி. நீ ஒரு செடி பண்ணிட்டியா? சூப்பர்டா. பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னா எனக்கு gift வந்து எனக்கு செடி தான் வேணும்னு சொல்லணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? என்ன வேணும்னு சொல்லணும் பேரண்ட்ஸ் கிட்ட? எனக்கு ஒரு செடி கண்டிப்பா வேணும். எல்லாம் அருண் மாமாக்கு தேங்க்யூ சொல்லுங்க. ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கான டே. ஸோ ஒரு பசங்களுக்கு வந்து பிளான்டிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டுட்டு வரதுக்காக ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்றைக்கி எஸ்பெஷலி வந்து வேர்ல்டு நேச்சர் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்னிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். எங்களால் முடிஞ்சது. அண்ட் இந்த ஒர்க் ஷாப் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக மட்டுமே இந்த ஒர்க் ஷாப் அப்படிங்கிறதுனால மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பாட்லேருந்து அந்த கலக்கிறதுக்கான அந்த அதெல்லாம் ஒன்று காட்டலாம். எத்தனை குழந்தைங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு 12 to 15 கிட்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் எல்லா குழந்தைங்களுக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அவரால் சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் லிமிட் பண்ணியிருக்கோம் நம்பர்ஸ். அண்ட் இந்த ஒர்க் ஷாப் நாங்கள் தொடர்ந்து கண்டக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து வரும். உங்களோட குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து இந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்குற ஆர்வம் உங்களுக்கும் இருக்குது, குழந்தைங்களும் விளையாடுவாங்கன்னு தோணுச்சுன்னா யூ கான்டாக்ட் அஸ். அண்ட் என்னெல்லாம் அங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் உங்களுக்கு காட்டுறதுக்கும் நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இது என்னது? மூங்கியா? அடினியம். 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 அது அடினியம் ஆர் டெசர்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க. முள்ளங்கி இல்லையா? இதுக்கு பேர் கார்டெக்ஸ். இந்த பார்ட்டுக்கு பேர் தான் கார்டெக்ஸ். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பெருசாகுதோ அந்த அளவுக்கு வந்து இந்த பிளான் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து பிங்க் கலர் பூ பூக்கும். ஓகே. என்னோட முதல் வழியா பிளாஸ்டிக் ஒழிக்க போறேன். பிளாஸ்டிக் ஒழிச்சிட்டேன். எங்கடா போற? அந்த கேட் மூடுங்க கொஞ்சம். இந்த ஜோக்லாம் வெளியே போக கூடாது. ஸோ மக்களே, 1 hour கேப்பில் நாங்கள் எல்லாம் பயந்து போய் அமைதியாக இருப்பாங்கன்னு நினச்சோம். பட் ஓவர் ஆட்டம். இவங்களை வச்சு எப்படி இந்த ஈவெண்ட்டை பண்ண போகிறோம்னு தெரியல. பட் பண்ணி முடிப்போம். வைஷு, சண்டை வராமல் இந்த ஈவெண்ட்டை வெற்றிகரமாக முடிச்சிருவோமா? இல்ல இப்பதான் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த பாயிண்ட்ல அடிச்சுப்பாங்க எனக்கு தெரியல. இல்லை இன்னைக்கு விளையாடுறதுக்கே வரலையே. இங்கே ஒரு கார்டனிங் பண்ண தான் வந்துடும். எங்களுக்கு அவங்க எங்ககிட்ட வராத வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லி நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். சரி எவ்வளோ லேட்டாக முடியுமோ பார்த்துக்கலான்ட்டு. ஐயோ, மண்ணை அள்ளி கொட்டோன்னே எல்லாரும் எப்படி வேகமாக வந்து உட்காராங்கன்னு மட்டும் பாப்போம். ஐயோ, டேய் என்னடா பண்றீங்க? அது என்னதுடா அது? இல்லங்க பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. வாழ்ந்துச்சு. சரி, இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ண போறீங்க? என்ன சொல்லி கூட்டு வந்துருக்காங்க? என்னமோ பிரியாத்த வீட்டுக்கு போறோம்னு ஏமாத்தி கூட்டு வந்துருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் சொல்லி தர போறோம். ரெடியா? பாடுறா கராட்டே. சரி, நீ மரம்லாம் நட்டுருக்கியா? செடி ஒரு விதையாச்சும் வச்சிருக்கியா? எப்போ வச்ச? வீட்டில் வச்சிருக்கியா? அது செடியா வளர்ந்துச்சா? நாளைக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு நீ அனுப்புற. ஓகே, நீ வச்சிருக்கியா? வச்சதுல இல்லை, இன்னைக்கு வைக்க வரும். ஓகே, ரெடியா எல்லாரும்? ரெடியா? சத்தம் நீங்களாம் ரெடின்னு சொன்னா போயிடலாம். ரெடியா? ஹாய், குட் மார்னிங். என் பேர் அருண் பாலகிருஷ்ணா. உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, நீங்க உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ பாஸ், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, நீங்க உங்க பேரு என்ன டே சொல்லுங்க. சண்டே சொல்லிடுவாங்க. சந்தோஷப்பட்டுருப்பாங்க. இன்னைக்கு வந்து சண்டே, அது விடுங்க. இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் டே. இன்னைக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்மளுக்கு வந்து சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. ஸோ எதுக்காக இந்த டே தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் செடி நீங்க வளர்க்குறீங்க? எத்தனை பேர் வீட்டில் செடி இருக்கு? சூப்பர். ஓகே, இப்போ என்னெல்லாம் நம்ம உங்ககிட்ட இருக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. ரெட் சாயில், அப்புறம் ரெட் சாயில், வர்மி கம்போஸ்ட், கோகோ பீட், அப்புறம் வேப்ப முன்னாக்கு. ஓகே, ரெட் சாயில் சொல்லுங்க. வர்மி கம்போஸ்ட், கோகோ பீட், அப்புறம் வேப்ப முன்னாக்கு.
ஸோ மக்களே இப்போ வந்து இந்த 3 சாயிலையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் மக்களே எல்லாரும் இவ்வளோ வேலை பார்க்கும்போது இவங்கலாம் பாருங்க சும்மா உட்காந்துருக்குறாங்க. சமுதாயத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா? ஓ மக்களே, இவங்க யாரும் சும்மா உட்காரல, இவங்களோட என்கரேஜ்மெண்ட்டில் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சமூகத்துக்கு அவங்க குழந்தைங்க எவ்வளோ தூரத்துக்கு ஈடுபாடோட இருக்காங்களோ அதெல்லாம் வந்து இவங்களால தான். உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தல் கொடுத்துங்க. பாத்துங்களா? ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னு அந்த ஆக்டிவிட்டி பண்ணவங்களா என் கை தூக்குங்க. ஆடா 4 பேர் இந்த சமூகத்துக்காக போராடினது இந்த 4 பேர் தான். ஆமா, இவங்க லீவ் போட்டாங்க. பேபி நீங்க எதுவுமே பண்ணது கிடையாதுல்ல இந்த மாதிரிலாம்? டீச்சரா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கூல்ல பண்ணிருக்கேன். ஸ்கூல்ல பண்ணிருக்கீங்க. சூப்பர், குட் ஜாப், நைஸ். ஓகே, இப்போ இந்த செடி இந்த மண்ணெல்லாம் நம்ம எங்க வைக்கணும்? தொட்டில வைக்கணும்ல. சோ மட் போட்டு கொடுக்கவா உங்களுக்கு? ஓகே. இந்த மண்ணெல்லாம் எங்க வைக்கணும்? இந்த மண்ணெல்லாம் எங்க வைக்கணும்? தொட்டியை எங்க வைக்கணும்? அதுதான் சூப்பர். யாருக்கு என்ன தொட்டி வரல கை தூக்குங்க. ஓகே, தொட்டி வந்துருச்சுல. இப்போ ஒண்ணே ஒன்று தான். எல்லாரும் அவங்க தொட்டிக்கு ஒரு பேர் வைங்க. உன்னோட தொட்டி பேர் என்ன? உன் தொட்டி டயானாவா? அவ்வளவு வெறி மாப்பிள்ளை. ஒரு பேர் உங்க அப்பா பேர் என்ன? டயானா. ஓகே, உன் தொட்டி பேர் என்ன? தெரியலன்னு ஒரு பேர். சூப்பர். ஓகே, உங்க தொட்டிக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? நோ ஃபிளேக்ஸா? ஸ்னோ ஃபிளேக்ஸ். ஓகே, உங்க தொட்டிக்கு என்ன பேரு? பக்கத்துல இருந்து உன் பேர் ஒத்திக்காச்சும் ஒரு பேர் வை. அதை சொல்லி கொடுக்காத கொய்யால. ஒரு பேர் அவங்க அப்பா பேர் என்ன? ஃபுல் நேம் என்ன? சத்யா. சட்டின்னு வச்சிருவோம் அதுக்கு பேரு. ஓகே, ஸோ இந்த தொட்டி பேரு சட்டி. ஓகே, உங்க அப்பாவை நினைச்சு போடு. ஓகே ஓகே, உங்க தொட்டிக்கு பேர் என்ன? நீ டயானான்னு வச்சிட்டில்ல, அப்புறம் பேர் மாத்தாத. சரி, இந்த தொட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்? தொட்டினே வச்சிருவோமா? ஓகே, தொட்டி. ஓகே, இந்த தொட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்னது? அழகின்னு வச்சிருவோமா? அழகி. உங்க தொட்டி பேர் என்ன? அழகி. அப்புறம் உங்க தொட்டி பேர் என்ன? இளைய தளபதி. ரோப்ளக்ஸ். வேற அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் ஜென்சி கிட்ஸ். ஹலோ மிஸ்டர், உங்க தொட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்? இதுக்கு ஒரு பேர் வைக்கலாமே. என்ன வைக்கலாம்? கரடின்னு வச்சிருவோமா? கரடி தொட்டி. ஓகே ஓகே, ரைட். ஷாம், உங்க தொட்டிக்கு என்ன பேரு? ஷாம், என்ன பேரு தொட்டிக்கு? ஸ்பைடர். டைகர். டைகர். ஓகே. நிலன், உன் தொட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்? உன் தொட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்? அலெக்ஸ். ஓ, அலெக்ஸாவோட ரிஃப்ளெக்ஷனா? ஓகே, ஒரு நிமிஷம். நவிலன், உன் தொட்டிக்கு என்ன பேரு? உன் தொட்டிக்கு என்ன பேரு? ரேடியோ. சூப்பர். ஸோ எல்லார் தொட்டிக்கும் பேர் வச்சாச்சா? எல்லார் தொட்டிக்கும் பேர் வச்சாச்சா? வேற பேர் வைக்க என்ன பேரு? ஸ்பைடர்மேன் தொட்டி. ஓகே, அதெல்லாம் வச்சாச்சு. டயானா உன் தொட்டி பேரு? இந்த ஹோல் எதுக்குன்னா நம்ம செடிக்கு வாட்டரிங் பண்ணும்போது எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியே போறதுக்கு தான் இந்த ஹோல். ஓகே, ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா அந்த ஹோல் மேல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்லு வச்சு அந்த ஹோலை வந்து மறைக்க போறோம். எதுக்குன்னா தண்ணி ஊத்தும் போது வெளியே தண்ணி மட்டும் தான் போடும். ஹோல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம சாயில் மிக்ஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அதுவும் வெளியே போயிடும். ஓகே, சோ அது வெளியே போகாம இருக்கிறதுக்கு தான் இந்த கல்லு வச்சிருக்கோம். இந்த கல்லு வச்சா கண்டிப்பா தண்ணி மட்டும் தான் வெளியே போகும், சாயில் வெளியே போகாது. இப்போ கல்லு குடுக்குறோம், கல்லு நாங்க குடுக்குறோம். ஓகே, பசங்க இவ்ளோ அறிவாளினா இதுல இருக்கிற கல்லை எடுத்து ஓகே. இந்த கல்லு எடுத்து ஸோ இது மூலமாக ஒன்றே ஒன்று தான் மக்களே. என்ன எக்ஸாக்டாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு 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 செடி, ஒரு விதை, ஒரு விஷயம் எப்படி வருது அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி தரதுக்கு தான். அண்ட் முக்கியமாக வந்து கார்டனிங் அந்த இயற்கையை வந்து நேசிக்கிறதுக்கு எங்களால் முடிந்த இனிஷியேட்டிவ் அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவ்வளோதான். எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி கேட்கவா? நீங்கள் இப்போ வச்சிருக்கிறது செடியா மரமா? ஏய், மரம். என்னடா ஒத்துக்கிறீங்க? மரம் இல்லை செடி சொல்லுங்க. மரமா செடியா? மரம். சூப்பரா, நல்லா இருக்கா?
ஜாலியா இருக்கா? போட்டிருக்காங்க நம்ம அப்புறம் ஜாலியா இருக்கா? இந்த 2 செடியையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமா? வயசு என்ன டவுட் கேக்குறான்? இல்ல அவன் அவங்க அம்மாமாக்கெல்லாம் கொண்டு போய் காட்டணுமா, இன்னும் முடிக்கல, தண்ணி ஊத்திட்டு போலாம். ஓ, எடுத்தோம் போய் காட்டணுமா? நவீனன் யார்கிட்ட காட்டணும்? அம்மா கிட்ட காட்டணுமா? நிலன் நீ எப்படி பண்ண? நவீனன் எப்படி பண்ண சொல்லு. அமுக்கி பண்ணிருக்கான். நீ ஒரு செடி பண்ணிட்டியா? சூப்பர்டா. என்ன பண்ண போறாங்க? இப்போ வந்து ஆல்ரெடி சாயில் ஈரமா இருக்கிறதுனால தண்ணி ஊத்த வேண்டாம். ஆனா குட்டீஸ்க்கெல்லாம் அது புரியணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊத்த போறோம் எல்லா செடியும். ஓகே, ஊத்தலாமா? உங்க செடி எங்க? கொஞ்சமா ஊத்துங்க. கொஞ்சமா ஊத்தலாமா? நீ மண்ணு போட வேண்டாம், யாரும் மண்ணு போட வேண்டாம். பொது வார்த்த வேண்டாம், அவ்வளவுதான். பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னா, எனக்கு gift வந்து எனக்கு செடி தான் வேணும்னு சொல்லணும். ஓகேவா? என்ன பண்ணணும், என்ன வேணும்னு சொல்லணும் பேரண்ட்ஸ் கிட்ட? எனக்கு ஒரு செடி கண்டிப்பா வேணும். அதே மாதிரி உங்க பர்த்டேக்கு வந்து நீங்க ஒரு சாப்ளிங், ஒரு மரக்கன்று வாங்கி, ஒரு செடி வாங்கி, மரமாகும் தெரியுமா? அந்த மரமாகிற ஏதோ ஒரு செடி வந்து ஏதாவது ஒரு இடத்துல, உங்களுக்கு வீட்டில் இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, அப்பார்ட்மெண்ட்ல வைக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட இடத்துல, ரோட் சைடு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்க டெய்லி மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு செடி நீங்க வச்சிட்டீங்கன்னா, ஒரு சாப்ளிங் வச்சிட்டீங்கன்னா ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து என்னவா மாறும்? மரமா மாறும். ஓகேவா? ஸோ பர்த்டேக்கு என்ன கேட்பீங்க நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட? செடி வேணும்னு கேட்கணும். ஓகேவா? உங்க பர்த்டேக்கு வேற எந்த கிஃப்ட் வேணா எனக்கு செடி தான் வேணும்னு சொல்லணும். ஓகே, அது யாரும் மெயின்டைன் பண்ணணும்? ஸோ உங்களுக்கு 4 இயர்ஸ்னா நீங்க 4 இயர்ல செடி வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த உங்களுக்கு என்ன ஏஜோ அதே தான் அந்த செடிக்கு இருக்கும். டீச்சர், என் பர்த்டேக்கு எனக்கு செடி வாங்கி கொடுங்க டீச்சர். கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம். அடுத்த வேலை தான். இப்போ லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. செடி வைக்கணும். வாங்க பர்த்டே பாய். கமலேஷ் பர்த்டே பாய். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சு. எல்லா கமலேஷ் மாமாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. இப்போ பாருங்க, இன்னைக்கு வந்து கமலேஷ் மாமாக்கு பர்த்டே. என்ன நடக்க போறாங்க? ஓகேவா? இந்த மாதிரி தான் பண்ண சொல்றாங்க. ஓகே, அப்படியே சங்கி வந்துருங்க. பர்த்டே பாய். எல்லா கமலேஷ் மாமாக்கு ஹாப்பி பர்த்டே பாடுங்க. மக்களே, இந்த பர்த்டே பாய்க்கு எல்லாரும் அவங்கவுங்க செடியிலேருந்து கொஞ்சம் மண் எடுத்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையை வந்து அழகாக்குறாங்க. சூப்பர். டேய், மண்ணு கொடுக்குறேன்னு உங்கள் செடியே பிடிங்கி கொடுக்காதீங்கடா. ஏய், எல்லாம் மாமாக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. எடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. இவ்வளவுதான் அழுக்கா இருக்கா? இன்னும் நிறைய அழுக்கா இருக்கணுமே. ஏய், கை கிளீனா இருக்கா? கை கிளீனா இருக்க முடியும். இருக்க கூடாது. எல்லாம் உங்க செடி எல்லாம் தொட்டில இருக்கிற மண்ணை தொட்டுங்க. மாமாட்ட அழுக்கு இருக்குன்னு காட்டுங்க. ஓகே, சூப்பர். எல்லாம் அருண் மாமாக்கு தேங்க் யூ சொல்லுங்க. Thank you. பேரண்ட்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்தனால இன்னைக்கு குழந்தைங்க இங்க வந்திருக்காங்க. And big thanks to அருண், அரவிந்த் and பிரியா வைஷு எல்லாருக்கும், உங்க ஃபேமிலி எல்லாருக்குமே thank you so much. ஏன்னா and I'm so happy. ஏன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஈவென்ட், உங்களோட ஸ்டுடியோல ஃபர்ஸ்ட் ஈவென்ட் அது நான் கண்டக்ட் பண்ண நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. Thank you so much. நீங்களும் ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல வந்திருக்கு. Thank you so much. Like literally 2 days தான் ப்ரோ கண்டுபிடிச்சு பேசணும். So thank you for doing that. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு இதுக்காக. எனக்கு யூனிக்கான ஒரு விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க. அது இனிஷியேட்டிவ் எடுத்து உங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லி ஆகணும். எனக்கு இது வேற யாருமே இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. எந்த ஸ்டுடியோல இந்த மாதிரி நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் எவர் எனக்கு தோணுது. Thank you. Thank you. Thumbs up காமிச்சலாமா? So thank you
தேங்க்யூ அருண் ப்ரோ. இந்த இனிஷியேட்டிவ்க்கு இங்கே வந்து எங்களுக்கும் ஒரு மெமரியாக ஒரு விஷயம் கொடுக்கறதுக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இது நான் வந்து லைஃப் லாங் செரிஷ் பண்ணி நல்லபடியாக அதை வளர்த்து மரமாக்கி எங்கள் வீட்டில் நட்டு வச்சிருக்கோம். ஸோ ப்ரோ செடியோட அழகான இந்த ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காரு. யூ நெவர் நோ ஹூ யூ ஆர் இன்ஸ்பைரிங். ஸோ இந்த நேரத்தில் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். ஸோ பி ஸ்ட்ராங், பி பிரேவ், பி ஸ்ட்ராங். மக்களே, இருக்கிறதுலேயே கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் தான். ஸோ வைஷாலி வந்து அதை வந்து உயிரை கொடுத்து பண்ணுறாங்க. ஸோ இருக்கிறதுலே ஈஸியான விஷயம் குப்பை போடுறது. நானும் வரணும் அதை சிறப்பாக பண்ணிட்டோம். ஒரு பிறந்த நாள் கம்பெனி எங்க விளக்கு பாருங்க வந்து விளக்கு பார்த்த காட்டுங்க. பாதி குப்பையாக்குனது கமலேஷ் தான். அதுவும் கரெக்டு தான். ஆனா என்னன்னா காமன் நேரமா இந்த இடத்தையே கூட்டிட்டு இருக்கீங்களே, அதான் எனக்கு வருத்தமா இருக்குது. சரி ஓகே மக்களே, இது வுட் ஃப்ளோரு. ஸோ மண்ணு போட்டு ஸ்க்ராட்ச் ஆயிடணும்னு எங்கள் இன்ஜினியர் பயமுறுத்துறதுனால இந்த ரெட் கார்பெட் வச்சு மூடி இருக்கிறோம். இதோடைய ஃபேமிலி பாட். ஸோ மக்களே, இப்போ எல்லார் பக்கமும் பண்ணிவிட்டு நாங்களும் பண்ணியாச்சு. எங்களுடைய கடமையும் நாங்கள் வந்து ஆற்றிவிட்டோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த இயற்கையும் பற்றி மீது எவ்வளோ அன்பு இருக்குது, அது நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணலாங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை தெரிஞ்சுட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ண பார்ப்போம். ஸோ ஹாப்பி ஒன் ஹாப்பி அண்ட் கம்ப்ளீட் டே அப்படி தான் சொல்லலாம். இது எங்களுடைய ஃபேமிலி பாட். பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அது என்ன அப்படின்னா வந்து எல்லாரும் எதையோ நோக்கி ஓடிட்டு தான் இருக்கோம். பட் ஓடுறதுல சுற்றி இருக்கிற சமூகத்தையும் கொஞ்சம் யோசிச்சு ஓடணும்னு சொன்னால் நானும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த இனிஷியேட்டிவ்க்கு இவ்வளோ குழந்தைகளை எங்களுக்காக கொண்டு வந்த அத்தனை பேரண்ட்ஸுக்கும் மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அகாடமியில் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் நடக்க தான் போகுது. அதை தாண்டி இந்த மாதிரி சோஷியலி ரிலேட்டடாக சில விஷயங்கள் நிச்சயமாக பண்ணுவோம். இருக்கு. ஆமாம். ஸோ அந்த ஒரு அப்டேட்டும் வரும்போது நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கறதுலாம் உங்கள் குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த அவங்க லேர்ன் பண்ணிட்டு போவாங்கிற அஷ்யூரிட்டியை நாங்கள் கொடுக்குறோம். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள்